ஹாய், உங்கள் வீட்டில் யார் இந்த அளவுக்கு சந்தனமல்லி செடி வந்து மாடி தோட்டத்தில் வரைக்கும் ஏற்றி விட்ருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த செடி நான் 3-4 வருஷமாக வளர்த்துட்டு இருக்கிறேன். இந்த இருக்க பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற கிளையெல்லாம் உடச்சி விட்டுக்கிட்டே வந்தோம்னா இந்த அளவுக்கு செடி நம்ம இப்படி பின்னி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு மரமாக கிடைக்கும். அதே மாதிரி பார்க்கறதுக்கும் மேலே இந்த செடியை நீங்கள் மாடியில் ஏற்றி கட்டி விட்டிங்கன்னா கீழே அந்த கிளையெல்லாம் உடச்சி நம்ம கீழே சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா கீழே எந்த ஒரு பாம்பு பூச்சியுமே வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. நான் இந்த நேற்று பூ நம்ம பறிக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூவோட அழகும் இன்னைக்கு மொக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூர் ஒயிட்டாகவும் சூப்பராகவும் செமையாக இருக்குது. பார்க்கறதுக்கு செடியில் ரொம்ப பார்க்கறதுக்கே அழகாகவும் இருக்குது. நீங்கள் ஒரு விசேஷத்துக்கு பண்ணீங்கன்னா நீங்கள் சென்ட் பர்ஃப்யூம் அடிச்சுட்டு போத்தோம்ல, இந்த பூவை கட்டி தலையில் வச்சுட்டு போனீங்கனாலே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தலைவலி ஏஞ்சி ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சென்ட் பூ வசதிக்கும் அதனால இந்த சந்திரமல்லின்னு பேர் வச்சிருக்காங்களாட்டுக்குது. இது பாருங்க, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. இந்த பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப